ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டேன் இப்போது நான் சொல்வதை கேட்க வந்தாயோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான வேண்டுதலை நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அது உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், அதுதான் உன் வாழ்க்கையவே மாற்ற போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது நடக்காததால் நீ தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கியே தவிர உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறின பாடு இல்லை. அதனால தான் இப்போதே அந்த உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷமாக மாற்றுவதற்காகவே இந்த சாயப்பா உன்னை நோக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல்கள் எப்போது எல்லாமே இப்போ நிறைவேறி நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துடுச்சு என் செல்லமே. எப்போதுமே எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் எல்லாமே சரியாகிருன்ற தைரியத்தோடு இரு. அந்த தைரியம்தான் உனக்கான சொத்து. அந்த தைரியம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. என் மேலே நீ எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கியோ அதே போல் உன் மேலே உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் கண்டிப்பாக உனக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எவ்வளவோ இனிப்பான உண்மைகள் இருந்தாலும் கூட பல பேர் ஏன் கசப்பான பொய்களை சொல்கிறாங்கன்னா, பொய்யை சொன்னால் பல பேர் அதை நம்பி அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உண்மையை சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதனால தான் கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னால் உறவுகள் பிரிஞ்சு போயிடும், சண்டை வந்துடும், பிரச்சனை வரும்னு பயந்துக்கிட்டு பல பேர் இனிப்பான பொய்களை சொல்லி வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கே தெரியும் உன் வாழ்க்கையில் நீ எதுக்கெல்லாம் பொய் சொல்கிற. நல்லா இல்லாததை நல்லா இருக்குன்னு சொல்கிற, அழகா இல்லாததை அழகா இருக்குன்னு சொல்கிற. இப்படி தானே வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றிய உண்மைகள் உனக்கு தெரிஞ்சாலும் அதை வெளி சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மறைச்சு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறாய். இதை எப்போதுமே உன் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. உன்னை வீழ்த்தும் அளவுக்கு உன் தலைவிதிகள் எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த தலைவிதியவே கீழே தள்ளி விட்டு அழிச்சு உனக்கான நல்வழிகளை காட்டுவதற்காக இந்த சாயப்பா இப்போது வந்தேன். இப்போது எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு நான் உன் வேண்டுதலை நிறைவேற்ற போகிறேன். இனிமே உனக்கு நடக்க போகிற நல்லதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் நல்லதை மட்டுமே நினச்சினா அது உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும். அந்த நல்ல அதிர்வலைகள் உனக்கு வேலியாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். ஏன்னா உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக மாறுது. உன் எண்ணத்தில் அடுத்தவன் கெட்டு போனோம் அழிஞ்சு போகணும்னு நினச்சினா அந்த கெட்ட எண்ணங்களை உன்னை சுற்றி அதிர்வலையாக பரவி அடுத்தவனுக்கு கெட்டது நடக்குதோ இல்லையோ உன் வாழ்க்கையில் அது கெட்டதை நடத்தி கொடுத்துரும். ஏன்னா நீ யாருக்கு நினைக்கிறாங்கிறத நான் பார்க்க மாட்டேன், நீ என்ன நினைக்கிறங்கிறத தான் பார்ப்பேன். உன் எண்ணம் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும். உன் எண்ணம் தவறாக போகும் பட்சத்தில் நீ கஷ்டப்படுறதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. அதனால தான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினை, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லது நடக்கும்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் நல்ல மனிதர்களுக்கு நான் சோதனைகளை கொடுக்கும்போது அது அவர்களுக்கு கெட்டதாகவும் கஷ்டமாகவும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்டீன்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த உலகில் யாருமே உனக்காக இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாமல் உன் மன வலியையும் வேதனையும் போக்குறதுக்கு இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. உன் குடும்ப கஷ்டத்தையும் மனக்கவலைகளையும் வருத்தத்தையும் வேதனையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் உன் குடும்பத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டினாலே தவறான வழியில் போகிறதுக்கும் தப்பு செய்கிறதுக்கும் உனக்கு மனசு வராதல்லவா? குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்போதுமே பெரியவங்க கிட்ட சொல்லவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே வரும் சின்ன சின்ன சண்டையை அவங்க ஒன்றா சேர்ந்து மறந்துடுவாங்க. ஆனால் அவங்கள பெற்றவங்க கடைசி வரைக்கும் அதை அவ்வளவு சுலபமாக மறக்காமல் என்னைக்கு இருந்தாலும் அதற்கு பிரதிபலனா அதற்கு எதிரொலிப்பாக எதையாவது செய்யதான் ஆகுவார்கள். நீ எப்போதும் உன் வீட்டில் என்ன நடந்தாலும் அதை வெளியில் யாருக்கிட்டையும் உன்னை பெற்றவங்களா இருந்தாலும் கூட சொல்லாமல் நீயே அதை சரி செஞ்சு கொள்ள முயற்சி செய் என் செல்லமே.
ஒருத்தவங்க மேல நீ அன்பா பாசமா இருந்தீனா அதை 100 வழிகளில் காட்ட முடியும். ஆனா ஒருத்தவங்களை பிடிக்கிறன்றத நீ அமைதியாக இருந்து காட்டினாலே போதுமேன் தங்கமே. ஒருத்தவங்களை பிடிக்கும்னா அவங்க கிட்ட நல்லா அன்பா பாசமா இனிமையா பேசு. ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்க கிட்ட கோபப்பட்டு கத்தி பேசுறதோ சண்டை போடுறதோ வெறுத்து ஒதுக்குவதோ வேண்டாம். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் இந்த சாயப்பாவிடம் அதை சரி செய்யும் பொறுப்பை ஒப்படைச்சிடு. நல்லதை அதிகப்படுத்தி கெட்டதை ஒன்றுமில்லாமல் போக செய்தேன். எப்போதுமே எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. தோல்வியும் வரும் வெற்றியும் வரும். தோல்வி வரும்போது அந்த தோல்வியை உனக்கு வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டும். அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒரு முறை வெற்றி கிடைக்கும் போது அது உன்னை சிரிக்க வைக்கும், சந்தோஷப்படுத்தும். ஆனா தோல்வி மட்டும்தான் நிரந்தரமா நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணுன்ற வழிகளை உனக்கு காட்டும் என் செல்லமே. நீ நல்லா சந்தோஷமா வாழணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். நீ புத்திசாலித்தனமா சரியா யோசிச்சு உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பா செஞ்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை ஏமாத்திட்டு சந்தோஷமா வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க சில பேருடைய வாழ்க்கையில இப்போது நான் மிகப்பெரிய சோகங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க போறேன். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நிலைமை தான். யாரையும் கஷ்டப்படுத்திட்டு இன்னொருவர் நிம்மதியாக வாழும்படி உங்க எல்லாரையும் படைச்ச இந்த சாயப்பா விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நல்லது நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லதே செய்வேன். ஆனா அடுத்தவனை கெடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுறவனுக்கு நிச்சயமாக நானும் கெடுதலைத்தான் கொடுப்பேன் செல்லமே. அது நானா கொடுக்கல, அவங்க செய்கிற செயலே அவர்களுக்கு கர்ம வினையாக வந்து சேருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நெருங்கிய உறவாக உனக்கு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் உன்னை மதிக்காதவங்களையும் உன்னுடைய உணர்வுகளை பெருசா நினைக்காதவங்களையும் நீ விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. இப்போது உன் மனசுல இருக்கிற தவிப்பும் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் எனக்கு நல்லா தெரியும். அது அனைத்தையும் சரி செஞ்சுதான் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா ஓடி வந்தேன். உனக்கு பிடித்த மனிதர்களை ஒன்று சேரவும் முடியாம அவங்கள வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாம நீ தவிக்கிற தவிப்பு எவ்வளவு கொடியதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே இது அனைத்தும் சரியாகி உனக்கு நல்லது நினைக்கிறவங்க, உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க, உன்னை விரும்பினவங்க உன் வாழ்க்கையில வரும்படியும் உன்னை பிடிக்காதவங்களும் உனக்கு பத்தி புரிஞ்சுக்காதவங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படியும் நான் செய்கிறேன். எப்போதும் நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அதே போல உன் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நானே முன்னால நின்று நடத்தி கொடுக்கிறேன். எப்போதும் வாழ்க்கையில கஷ்டமும் பிரச்சனைகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும். கஷ்டம் வந்துருச்சுன்னா ஜோசியக்காரனை மாத்துறாங்க, அப்புறம் கும்பிடுற தெய்வத்தையே மாத்துறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளத்தான் இந்த மனிதர்கள் மறுக்கிறார்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும்.